பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சரியான விதத்தில் வேதத்தை வாசிப்பது எப்படி அப்படின்ற இந்த பைபிள் ஸ்டடியில் உங்களை பார்க்கறதுல எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. ஸோ நம்ம வாரம் ஒவ்வொரு விதமான புக்ஸ், அதாவது லிட்ரரி ஜான்ரா இருக்கிற புக்ஸை எப்படி ரீட் பண்ணுறது நம்ம பார்த்துட்டு வரோம். போன வாரம் நம்ம நிருபங்களை எப்படி வாசிக்கிறது அப்படிங்கிறத கற்றுக்கொண்டோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் நிருபங்களை வாசிக்கும் போது அந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி அதில் சொல்லப்பட்ட காரியங்களை ஃபாலோ பண்ணி வாசிச்சிருப்பீங்க. அண்ட் அதில் நீங்கள் நிறைய காரியங்களை கற்றுக்கொண்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வாரம் நம்ம என்ன காரியத்தை குறித்து பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர் நடபடிகள், அந்த புக்கை நம்ம எப்படி ரீட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அப்போஸ்தலர் நடபடிகளை வாசிப்பது எப்படி அப்படிங்கிறத தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அந்த அப்போஸ்தலர் நடபடிகள் வந்து எந்த லிட்ரரி ஜான்ரால் எழுதப்பட்டது, அதாவது இலக்கிய நடையில் எழுதப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா நரேட்டிவ். அது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். சரித்திர தொடர், நம்ம பழைய பாட்டில் உள்ள நரேட்டிவ்ஸ், அதாவது சரித்திர தொடர்கள் எப்படி வாசிக்கிறதுன்னு கற்றுக்கணும். அது வந்து ஹீப்ரூ நரேட்டிவ், எபிரேயர்கள் அவங்களுடைய ஜூயிஷ் நரேட்டிவ் எப்படி இருக்கும், அதை நம்ம எப்படி வாசிக்கிறதுன்னு பார்த்தோம். இது வந்து அதை விட கொஞ்சம் வித்தியாசமானது. ஏன்னா இது வந்து லூக்கா எழுதியிருக்கிறாரு. இப்போ இந்த காலத்தில் வந்து கிரேக் லிட்ரேச்சர் வந்து ரொம்ப அவங்களுடைய லிட்ரரி மெத்தட்ஸ் வந்து அவங்க இலக்கிய முறைகள் வந்து அதிகமாக பின்பற்றப்பட்ட காலம். ஸோ இது டிஃப்ரெண்ட்டான ஒரு நரேட்டிவ் ஸ்டைலில் எழுதியிருக்கிறாங்க. வரலாற்று தொடர் சரித்திரமாக அதை எழுதியிருக்கிறாங்க. ஸோ அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். நிறைய நேரங்களில் நம்ம அப்போஸ்தலர் நடபடிகளை வாசிக்கும் போது ஒவ்வொருத்தரும் வித்தியாசமான முறையில் நம்ம அணுகுவோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலாவது 3 விதமான அணுகுமுறைகளில் நம்ம இதை வந்து அப்போஸ்தலர் நடபடிகளை வாசிக்க வாய்ப்பு இருக்குது. முதலாவது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, பக்தியை கற்றுக்கொள்றதுக்காக நம்ம வாசிக்க சில பேர் வந்து இதை வாசிப்பாங்க. என்ன அப்படின்னா, இந்த இதுலேருந்து நான் ரீட் பண்ணி அப்போஸ்தலர் நடபடிகளை வாசித்து அந்த காலத்தில் ஆதிகால சபையில் இருந்தவங்க எப்படி இருந்தாங்க, எந்த மாதிரி ஆண்டவருக்கு பிரியமாக இருந்தாங்க, ஸோ எப்படி வந்து அவங்க எந்தெந்த சூழ்நிலைகளை எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறத கற்றுக்கொண்டு நானும் அதுலேருந்து நான் எதை கற்றுக்கொள்ளலாம், என்ன மாதிரி மாடலை நான் ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு சில பேர் நம்ம வாசிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது முதலாவது முறை. ரெண்டாவது விதமான அணுகுமுறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேதத்தின் உண்மை தன்மைக்காக வாதிடுறதுக்காக சில பேர் இதை அந்த மாதிரி கண்ணோட்டத்தில் வாசிக்க ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்படின்னா என்ன அப்படின்னா, சில நேரங்களில் சிலர் வந்து நம்முடைய வேதாகமம் வந்து சரியானது இல்லை, ஹிஸ்டாரிக்கலாக வரலாற்று இதை பார்த்தோம் அப்படின்னா அதெல்லாம் சரியானது இல்லை அப்படின்னு சொல்லும் போது, இதில் லூக்கா எழுதின காரியங்களை வச்சு ஹிஸ்டாரிக்கலாக வரலாற்று சம்பவங்களை அதில் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை இதுலேயும் சொல்லப்பட்டிருக்குது, அப்படி அதை வந்து அதனால எங்களுடைய வேதம் வந்து உண்மையானது அப்படின்னு அதற்காக நம்ம ஆர்கியூ பண்ணுறதுக்காக சில நேரங்களில் சில பேர் அந்த மாதிரி கண்ணோட்டத்தில் வாசிக்க வாய்ப்பு இருக்குது. மூன்றாவது என்ன விதமாக அணுக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சபை சரித்திரத்தை அறிந்து கொள்வதற்காக. இது வந்து முதலாவது ஆரம்பிக்கப்பட்ட திருச்சபைகள், அதில் நம்ம பார்க்குறோம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை. ஸோ எப்படி திருச்சபை வரலாறு எப்படி வளர்ந்து வந்தது, ஸோ அதை அறிந்து கொள்றதுக்காக, அந்த வரலாற்றை படிக்கிறதுக்காக சில பேர் அப்படிப்பட்ட ஒரு கண்ணோட்டத்தோட அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை வாசிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒவ்வொருத்தரும் செலக்டிவாக அவங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு தேவை இருக்கோ அந்த மாதிரியான தேவையோடு இதை அணுகும்போது, நம்ம ஃபஸ்ட்டு எபிசோடில் பார்த்தோம்ல எப்படி வந்து நம்ம ஆத்தர் என்ன சொல்ல வர்றாரு, அவர் என்ன மீனிங் இன்டர்ன் பண்ணியிருந்தாரு, அதை நம்ம புரிஞ்சுக்கொள்ளாமல் நம்ம போகிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்குது. அவர் என்ன நோக்கத்தோடு எழுதினாரு, என்ன காரியத்தை மனதில் வச்சு எழுதினாரு அப்படின்னு அந்த பின்னணியை அணியாமல் அதை நம்ம பார்க்காம நம்முடைய ஓன் அணுகுமுறையில் நம்ம போனோம் அப்படின்னா அவர் எழுதின அந்த முக்கியமான மீனிங்கை நம்ம விடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம கரெக்டாக அவர் என்ன சொன்னார், லூக்கா என்னதுக்காக எழுதினாரு, என்ன பர்பஸ்க்காக எழுதினாரு, என்னென்ன காரியங்கள் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம இன்னும் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை ரொம்ப சூப்பராக படிக்கலாம், இன்னும் ரொம்ப எஃபெக்டிவாகவே நம்ம ரீட் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்குது. முதல் 11 அதிகாரங்கள் இருக்குதுல்ல, இதில் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை, இதில் லூக்கா வந்து கிட்டத்தட்ட 10 to 15 வருஷத்தில் நடந்த காரியங்களை அதில் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு கூட சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ அவ்வளோ விஷயங்களை அந்த அவ்வளோ பீரியடில் எவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கும், அதனால் சுருக்கமாக அழகாக நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி லூக்கா எழுதியிருக்காரு. ஸோ அவர் ஒரு வரலாற்று ஆசிரியராக சூப்பராக அந்த புக்கை அவர் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் எழுதியிருக்காரு. இதை வந்து கிரேக்கு அவங்களுடைய இதை சார்ந்த வரலாற்று பதிவாக இதை பார்க்கலாம். கிரேக்கர்கள் வந்து வரலாற்று பதிவுகளை பண்ணும்போது, ஸோ இது வரலாற்றில் நடந்துச்சு அப்படிங்கிற அந்த ஒரு ரீசனுக்காக மட்டும் அவங்க வரலாற்றுகளை எழுத மாட்டாங்க, இன்னும் சில ரீசன்ஸ்க்காக எழுதுவாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை படிக்கிற ஜனங்களுக்கு வந்து அவங்கள உற்சாகப்படுத்துறதுக்காக அந்த நோக்கத்தில் இந்த வரலாற்று பதிவுகளை எழுதுறாங்க. என்ன அப்படின்னா, ஓகே இதை படித்து அவங்க ரொம்ப உற்சாகமாகட்டும், அவங்க வந்து இப்படி ஃபீல் பண்ணாங்க அப்படின்னா ஓகே இதை படிக்கும்போது அவங்க எனர்ஜைஸ் ஆவாங்க, உற்சாகப்படுவாங்க. இன்னொன்று சில காரியங்களை அவங்களை இன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக, ஓகே இதெல்லாம்
நடந்திருக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்களுக்கு எழுதியிருக்கிறாங்க. 3வது வந்து அவங்க ஒழுக்க நெறிகளை கற்றுக்கொள்றதுக்காக, அவங்க கிட்ட சரி எது தவறு எது அப்படின்னு ஒழுக்கங்களை கற்றுக் கொடுக்கறதுக்காக எழுதியிருக்கிறாங்க. 4வது நான் சொன்ன மாதிரி வேதத்தை வந்து டிஃபெண்ட் பண்றதுக்காக, நம்ம வேதம் மட்டும் இல்ல, கிரேக்கர்கள் வந்து அவங்க என்னென்ன காரியங்களை எழுதுறாங்களோ அதை டிஃபெண்ட் பண்றதுக்காக, நம்ம அப்போலஜெட்டிக் பர்பஸ்க்காக கூட எழுதியிருக்கிறாங்க. இப்போ நம்முடைய வேதத்துல இந்த லூக்காவை எடுத்துட்டோம்னா இவர் நம்முடைய வேதத்தை டிஃபெண்ட் பண்ற ஒரு விஷயங்கள் கூட அதுல இருந்து நம்ம எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு நோக்கத்தோட எழுதப்படுறது தான் கிரேக்கர்கள் வந்து அப்படிதான் வரலாற்று பதிவுகள் எழுதியிருக்கிறாங்க. ஸோ அப்போஸ்தலர் நடவடிக்கைகளும் அப்படிப்பட்ட ஒரு புக்காக தான் இருக்குது, அப்படிப்பட்ட ஒரு வரலாற்று பதிவாக இருக்குது. லூக்கா வந்து ஒரு ஒரு எப்படி ஒரு ஹிஸ்டாரியன், வரலாற்று ஆசிரியர் எப்படி ஒரு புக்கை எழுதுவாங்களோ அதே போல் அப்போஸ்தலர்களை அவர் எழுதியிருக்கிறாரு. அவ்வளோ ஒரு நேர்த்தியாக அதை எழுதியிருக்கிறாருங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த லூக்கா வந்து இந்த ஒரு புக்கை மட்டும் எழுதலை, அவர் லூக்கா சுவிசேஷத்தையும் எழுதியிருக்கிறாரு. ஸோ நம்ம இது ரெண்டையும் சேர்த்து தான் நம்ம லூக்காவோட கண்டினியூஷனாக தான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் எழுதியிருக்காரு. லூக்காலே இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் ஒன்றாவது அதிகாரம் 1வது வசனத்தெல்லாம் வாசித்தோம் அப்படின்னா அது 2 புக்கையுமே அவர் வந்து தெயோப்பிலோ அப்படிங்கிறவருக்கு எழுதியிருக்கிறாரு. ஸோ இந்த 1வது அதிகாரத்தில் வந்து 2வது வசனம் வாசித்தோம் அப்படின்னா அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யும் உபதேசிக்கவும் தொடங்கின எல்லாவற்றையும் குறித்து முதலாம் பிரபந்தத்தை உண்டு பண்ணினேன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ முதலாவது பிரபந்தம் என்னன்னா லூக்கா சுவிசேஷம். ஸோ அதில் முடிச்ச காரியங்கள் அதில் இயேசுவானவர் வந்து உயிர் தள்ளுறதோட முடிக்கிறாரு. இப்போ இதில் என்ன பண்ணுறாரு, அவர் பரமேறி போகிறது, அதுக்கப்புறம் நடந்த நிகழ்வுகளை இதில் எழுதி தியோப்பிலோ அப்படிங்கிறவருக்கு அனுப்புறாரு. ஸோ என்ன இதுக்கு நம்ம புக் பைபிளில் இருக்கிற ஒவ்வொரு புக்கையும் எழுதும் போது அது பரிசுத்த ஆவியானவர் ஒருங்கிணைத்து அதை எழுத வைக்கிறாரு நம்ம பார்க்குறோம். என்னதான் பரிசுத்த ஆவியானவர் பின்னந்து ஒருங்கிணைத்து எழுத வச்சாலும் அவங்களுக்குன்னு அந்த எழுதுறவங்க ஒரு ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்டோடு எழுதிருப்பாங்க, ஒரு தனி ஆர்வம் இருக்கும், அவங்களுக்கு இதை எழுதணும், உங்களுக்கு இந்த தேவை இருக்குது அப்படிங்கிறத அறிஞ்சு அவங்க ஒரு ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்டோடு எழுதுவாங்க. ஸோ லூக்காவும் அப்படி ஒரு இதில் தான் எழுதியிருக்கிறாரு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவன் வந்து பழைய ஏற்பாட்டு காலங்களில் ஆதி காலங்களில் ஆரம்பித்த அவருடைய ரட்சிப்பின் மீட்பின் செய்தி அது இருக்குல்ல, அதை வந்து எப்படி கிறிஸ்துவின் மூலமாக பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு சபைகளில் நிறைவேற்றாரு அப்படிங்கிறத தான் எழுதியிருக்கிறார். என்னது, தேவன் ஆரம்பித்த அந்த மீட்பின் செய்தி, ரட்சிப்பின் செய்தியை ஏசு கிறிஸ்துவின் மூலமாக எப்படி நிறைவேற்றினாரு, அதை பரிசுத்த ஆவியானோட துணையோடு அந்த சபைகளில் எப்படி அவர் செயல்பட்டு கொண்டு இருக்கிறாரு அப்படிங்கிறத குறித்து தான் லூக்கா வந்து அவருடைய இன்ட்ரெஸ்ட் அதான் தான் இருந்திருக்குது. ரெண்டுலேயுமே லூக்காவாக இருக்கட்டும் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளாக இருக்கட்டும். ஸோ இதுதான் அவருடைய மெயின் ஃபோக்கஸாக இருந்தது. இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் கரெக்டாக நம்ம என்ன பண்ணலான்னா, வாசிக்கும் போது கரெக்டாக நம்ம அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை வாசிக்கலாம். நம்ம வந்து போன வாரம் நிருபங்கள் வாசிக்கிறது எப்படி அப்படிங்கிறதுல பார்க்கும்போது நான் சொல்லியிருந்தேன், நம்ம படிக்கும்போது ஒரு பேராகிராஃபாக நம்ம படிக்கணும். அதுலேருந்து ஒரு தாட் அப்படி வரும், அதை நம்ம கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு பார்த்துருந்தோம். பேராகிராஃப்னா பத்தியாக படிக்கணும்ட்டு. ஆனால் அந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்னா, பேராகிராஃபாக இல்லாமல் பகுதியாக படிக்கணும். அதாவது லூக்கா வந்து அதை பகுதிகளாக பிரிச்சிருக்கிறார். நம்ம இன்னும் பார்க்க இருக்கிறோம் அது என்னன்ட்டு. ஸோ அந்த பகுதிகளாக நம்ம படித்தோம், ஒவ்வொரு பகுதியாக படித்தோம் அப்படின்னா நமக்கு இன்னுமே அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் படிக்கிறதுக்கு அந்த புக்கை எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் மொத்தம் 28 சாப்டர் இருக்குது. ஸோ ஒரே நேரத்தில் உட்காந்து எப்படி நம்ம நிருபங்கள் வாசிக்கணும்னு பார்த்தோமோ அதே போல் இதையும் ஒரே நேரத்தில் உட்காந்து அந்த ஃபுல்லாக வாசிக்கலாம். இல்லை அப்படின்னா 2 தடவையாக பாதியாக பிரித்து 2ஆக நீங்கள் வாசிக்கலாம். ஸோ இப்படி வாசிக்கும் போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, யார் முக்கியமான நபர்கள் பற்றி சொல்லியிருக்கிறாங்க, பேர்கள், மனிதர்களுடைய நேம் மென்ஷன் பண்ணிக்காங்க, அதை நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. அப்புறம் முக்கியமான பிளேசஸ், இந்த இடங்கள் அதெல்லாம் முக்கியமாக இருந்திருக்கும், அந்தந்த முக்கியமான இடங்கள் என்னென்ன நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா திரும்ப கூறப்பட்ட கருத்துக்கள், லூக்கா வந்து ஒரு சில கருத்துக்களை வந்து தொடர்ந்து ரெப்பிட்டேட்டிவாக திரும்ப அதை சொல்லியிருப்பாரு. அது என்னென்ன கருத்துக்கள் அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா டிவிஷன் புக்கில் வந்து இதுலேருந்து இதுவரை இந்த காரியம் இருக்குது, இதுக்கப்புறம் இது இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கே வாசிக்கும் போது ஓரளவு தோணும். அந்த டிவிஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க. என்னெல்லாம் பார்த்தோம், முதலாவது என்னென்ன முக்கியமான நபர்கள், முக்கியமான இடங்கள், அப்புறம் திரும்ப கூறப்படுகிற கருத்துக்கள், அதுக்கப்புறமா என்ன டிவிஷன்ஸ் எப்படி வந்து பிரிக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். இதெல்லாம் எப்படி நீங்கள் டிவைட் பண்ணிவிட்டு நீங்கள் 2 கொஸ்டின் நம்ம கண்டிப்பாக கேட்கணும் வாசிக்கும் போது. ஃபர்ஸ்ட் எபிசோட்லேயே நம்ம பார்த்தோம் 3 கொஸ்டின் கேட்கணும், வாட், ஒய், ஹவ். அதே தான் இங்கேயும் கேட்கணும், வாட் அண்ட் ஒய். வாட்னா என்ன அப்படின்னா என்ன நடந்தது அப்படிங்கிறதும், ஒய் எதனால் லூக் வந்து இதை எழுதினாரு அப்படிங்கிற கொஸ்டினும் நம்ம கண்டிப்பாக கேட்கணும். வாட் அண்ட் ஒய், என்ன நடந்தது,
எந்த காரணத்துக்காக இந்த இதை வந்து லூக்கா எழுதியிருக்கிறாரு, இந்த போர்ஷனை, இந்த செக்ஷனை எழுதியிருக்கிறாரு அப்படின்னு இந்த 2 கொஸ்டினை கேட்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதுதான் வந்து இன்ட்ரோடக்ஷன், எப்படி நம்ம அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை வாசிக்கிறதுக்கு அதுக்கான இன்ட்ரோடக்ஷன். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை 3 விதங்களாக பிரிச்சிருக்கிறாங்க. அதோட கண்ணோட்டத்தை பார்க்க போகிறோம். அதில் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3 விதங்களில் பிரிக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த பிரிக்கப்பட்ட 3 விதங்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனிதர்கள் அடிப்படையில் பிரிக்கப்பட்டிருக்குது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் வாசிக்கும் போதே நம்ம தெரிஞ்சுக்கலாம் 2 முக்கியமான மனிதர்களை குறித்து லூக்கா எழுதுறாரு. முதலாவது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலனாகிய பேதுரு. அவர் வந்து அதிகாரங்கள் 1 to 12 வரை அவருடைய டாமினேஷன் அதிகமாக இருக்கும். அவரை பற்றி தான் ரொம்ப சொல்லியிருப்பாங்க. அவர் தான் லீடராக இருக்கிறாரு. 2வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பவுல். 13வது அதிகாரத்துலேருந்து 28வது அதிகாரம் வரை ஃபுல்லாக பவுல் ஃபோக்கஸ் ஆவார். ஸோ ஃபஸ்ட்டு 12 அதிகாரங்களில் பேதுரு ஃபோக்கஸ் ஆகிட்டு வராரு. அதுக்கப்புறம் வர மற்ற அதிகாரங்களில் பவுல். ஸோ இப்படி 2ஆக நம்ம பிரிக்கலாம். முதலாவது. 2வது எந்த விதத்தில் பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புவியியல் அடிப்படையில், அதாவது ஒவ்வொரு இடங்கள் இருக்கலாம், அதற்கு அது விரிவடைந்த அந்த அடிப்படையில் நம்ம பிரிக்கலாம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 8வது வசனம் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப தெரிஞ்ச வசனம் தான். அதில் வந்து பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்றார் அப்படின்ட்டு இயேசு சொல்கிற அந்த வார்த்தை அந்த வசனத்தை நம்ம படிக்கிறோம். ஸோ அதன் அடிப்படையில் முதல்ல எருசலேமில் சபை விரிவடையுது, அப்புறம் சமாரியா யூதேயாவில் சபை விரிவடையுது, அப்புறம் பூமியின் கடைசி எல்லையாக கருதப்படுகிற ரோம் நகரத்தில் சபை விரிவடையுது. சுவிசேஷம் இங்கெல்லாம் கொண்டு செல்லப்படுது. இது எப்படி ஒவ்வொரு இடத்துக்கும் போகுது அப்படிங்கிறத தான் அப்படிங்கிற வகையில் நம்ம பிரிக்கலாம். முதலாவது எருசலேமில் அப்படின்னு பார்த்தோம்னா 1லேருந்து 7வது அதிகாரம் வரை எருசலேமில் சுவிசேஷம் அறிவிக்கப்படுது. அப்புறம் எருசலேம்லேருந்து அந்த சுவிசேஷம் விரிவடைந்து சமாரியா யூதேயா பட்டணங்களுக்குள்ள போகுது. அது எங்கே வாசிக்கிறோம் அப்படின்னா 8லேருந்து 10வது அதிகாரம். எருசலேம் 1லேருந்து 7வது அதிகாரம், சமாரியா யூதேயா வந்து 8லேருந்து 10வது அதிகாரம். அப்புறம் எண்ட்ஸ் ஆஃப் தி எர்த், அதாவது பூமியின் கடைசி பரியந்தம் அப்படின்னு சொல்லப்படுகிற யூதர்கள், அந்த காலத்தில் இருந்த யூதர்கள் இவங்களுக்குலாம் வந்து பூமியின் கடைசி எல்லை அப்படிங்கிறது அவங்களுக்கு ரோம் நகரமாக தான் இருந்துச்சு. ஸோ அந்த ரோம் நகரத்துக்கு சுவிசேஷம் கொண்டு செல்லப்படுறதா 11வது அதிகாரத்துலேருந்து 28வது அதிகாரம் வரை சொல்லப்பட்டிருக்குது. ஸோ இது புவியியல் அடிப்படையில், இடங்கள் அடிப்படையில் நம்ம பிரிக்கலாம். 3வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு சின்ன ஹிண்ட்டை வந்து லூக்கா எழுதுகிறப்போவே இந்த புக்கில் கொடுத்துருக்குறாரு. அதை நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அந்த அடிப்படையில் நம்ம பிரிக்கலாம். அது என்ன அப்படின்னா, சுருக்கமான கருத்துக்கள் அடிப்படையில் லூக்கா வந்து அவருடைய கிட்டத்தட்ட 6 சுருக்கமான கருத்துக்களை தன்னுடைய புக்கில் சொல்லியிருக்காரு அந்த அப்போஸ்தலர்களில். அது என்னென்னு கண்டுபிடிச்சி அதன் அடிப்படையில் இந்த புக்கை 6ஆக பிரிக்கலாம். 6 பகுதிகளாக, அதாவது 6 செக்ஷன்ஸாக 6 பகுதிகளாக நம்ம பிரிக்கலாம். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6வது அதிகாரம் 7வது வசனம், 6வது அதிகாரம் 7வது வசனம். இது 1வது அதிகாரத்திலேருந்து 6வது அதிகாரம் 7ஆம் வசனம் வரை ஒரு செக்ஷன். இதோட ஒரு செக்ஷன் முடியுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா 9:31, 9வது அதிகாரம் 31வது வசனம், 9th chapter 31st verse. இது வந்து 2வது. இதில் 2வது சுருக்கமான ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். இதோட செகண்ட் செக்ஷன் முடியுது. 3rd வந்து 12th chapter 24th verse, 12வது அதிகாரம் 24வது வசனம். இதோட 3வது செக்ஷன் முடியுது. 4வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16வது அதிகாரம் 5வது வசனம். இதோட அடுத்த செக்ஷன் முடியுது. அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19வது அதிகாரம் 20வது வசனம். ஸோ இது அடிப்படையில் இவர் சொன்ன இந்தந்த கருத்துக்கள் அடிப்படையில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 6 பகுதிகளாக லூக்கா எழுதியிருக்கிறாரு. ஸோ அந்த 6 பகுதிகள்லையும் ஒவ்வொரு காரியங்களும் சொல்ல வராரு. இந்த 6வது அதிகாரம் 7வது வசனம் முடியும் போது அதில் ஒரு குட்டியான ஒரு கருத்தை சொல்லிட்டு அதுக்கப்புறமா அவர் வந்து மற்ற அடுத்த காரியத்தை பற்றி சொல்ல ஆரம்பிப்பார். அதை அப்படியே ஒவ்வொரு பகுதியிலையும் இந்த வசனம் 9வது அதிகாரம் 31வது வசனத்துக்கு அப்புறமா அவர் அடுத்த ஒரு பகுதிக்கு போறார். ஸோ ஒவ்வொரு செக்ஷன்லையும் ஒவ்வொரு காரியத்தை சொல்லியிருக்கிறாரு. அதன் அடிப்படையில் மொத்தம் 6 செக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ 3 பேஸ் பண்ணி லூக்கா வந்து 3 விதமாக அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை பிரிக்கலாம்னு சொல்லியிருக்கிறோம். முதலாவது மனிதர்கள் அடிப்படையில் 1 to 12th chapter வரை பேதுரு, பவுல் வந்து 13 to 28 chapter. 2வது வந்து புவியியல் அடிப்படையில் எருசலேமில் எப்படி விரிவடைந்தது அப்படின்ட்டு 1லேருந்து 7, சமாரியா யூதேயாவுக்கு வந்து 8லேருந்து 10, பூமியின் எல்லையாகிய ரோம் நகரம் வந்து 11 to 28. அடுத்தது சுருக்கமான கருத்துக்கள் அடிப்படையில் எப்படி பிரிக்கலாம் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். 6th chapter 7th verse, 6, 7, 9வது அதிகாரம் 31வது வசனம், 12வது அதிகாரம் 24வது வசனம், 16வது அதிகாரம் 5வது வசனம், 19வது அதிகாரம் 20வது வசனம். ஸோ இப்படி
இந்த 6 செக்ஷன்ஸும் நம்ம பிரிக்கலாம். இதை இப்படி நம்ம வாசிக்கும் போது நம்ம லூக்கா என்ன கருத்து சொல்ல வராரு, ஓகே இதுலேருந்து இதை சொல்கிறாரு, இதுலேருந்து இதை சொல்கிறாரு அப்படிங்கிறத நம்ம நல்லா புரிஞ்சுட்டு நம்ம ரீட் பண்ணுறதுக்கு, அவருடைய ஒரிஜினலான மீனிங்கை புரிஞ்சுக்கிறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த 6 செக்ஷன்ஸ் நம்ம பார்க்குறோம்ல, 6 செக்ஷன்ஸாக பிரிச்சிருக்கிறான்னு சொல்லிட்டு. ஸோ இதில் என்ன முக்கியமாக சொல்லப்பட்டிருக்குன்னா, எப்படி முதலாவது எருசலேமில் இருந்த அந்த யூதர்கள் நிறைந்த சபை, ப்ரிடாமினண்ட்டாக அதிகமாக யூதர்கள் இருந்தாங்க, அவங்களுக்கு பேதுரு வந்து தலைவராக இருக்கிறாரு. அதிலிருந்து அப்படி சபை மூவ் ஆகி விரிவடைந்து கடைசியாக வரும்போது அது புறஜாதிகள் அதிகமாக இருக்கிற ஒரு சபையாக மாறுது. அதற்கு பவுல் வந்து லீடராக இருக்கிறாரு. அதற்கப்புறமா இங்கே புறஜாதிகள் அதிகமாக இருக்கிறதுலேருந்து கடைசியாக ரோம் நகரத்துக்கு சென்றடையுது. கர்த்தருடைய வசனம் சுவிசேஷம் விரிவடையுது. அதுதான் புறஜாதிகள் வாழ்கிற உலகத்தோடைய ஒரு கேபிட்டலாக சொல்லப்படுது. அவங்களுடைய கோல் வந்து அந்த ரோம் நகரத்தை அடையணும், நம்முடைய சுவிசேஷம். அது கடைசியாக அந்த கோலையும் ரீச் பண்ணுறாங்க. இதை தான் வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த 6 செக்ஷனையும் நம்ம சின்ன சின்னதாக நம்ம இப்போ டீல் பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். என்னென்னு அதில் சொல்லியிருக்கிறாங்க, என்ன முக்கியமான கருத்துக்கள் இருக்குது அப்படிங்கிறது தான் இப்போ பார்க்க போகிறோம். முதலாவது 1வது அதிகாரம் 1வது வசனத்துலேருந்து 6வது அதிகாரம் 7வது வசனம். இதுதான் ஃபர்ஸ்ட் செக்ஷன். 1 சாப்டர் 1 verse 1 to 6 சாப்டர் verse 7. இதுவரை முதலாவது செக்ஷன். இதில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, ஆதிகால சபை இருக்குல்ல, அந்த முதலாவது ஆரம்பிக்கப்பட்ட சபை எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற அதோட டிஸ்கிரிப்ஷன் சொல்லியிருக்கிறாங்க. எருசலேமில் உள்ள சபை எப்படி இருந்தது, அவங்களுடைய பிரசங்கம் எப்படி இருந்தது, எப்படிப்பட்ட பிரசங்கங்கள் அவங்க செய்திருந்தாங்க, அவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்தது, அது எப்படி விரிவடைந்தது அப்படிங்கிறதையும், அப்புறம் அங்கே யூத கலாச்சாரம் நிறைந்த ஒரு சபையாக இருந்தது அந்த ஆதிகால சபை. எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எதிர்ப்புகள் வந்து அநேகமாக யூதர்கள் கிட்ட இருந்து வந்தது. அவங்களுடைய பிரசங்கங்களை பார்த்தோன்னா அதில் நிறைய யூத தன்மை வந்து அதிகமாக இருந்தது. அப்புறம் அங்கே இருக்கிற விசுவாசிகள் வந்து அவங்க தனியாக கூடி ஆராதிச்சாலும் ஜெபித்தாலும் தேவாலயத்தோடையும் ஜபாலயங்களோடையும் எப்படி தொடர்பில் இருந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறோம். ஸோ யூத கலாச்சாரத்தை சென்டராக வச்சு இவங்க வந்து சபையை ஆரம்பித்து நடத்திட்டு இருந்ததை பார்க்குறோம். கடைசி அது முடியும் போது எப்படி முடியுதுன்னா, அவங்க ஒரு ப்ராப்ளம் வருது. 6வது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். என்ன, எபிரேய மொழி பேசுகிற யூதர்களாக இருக்கிற யூத கிறிஸ்தவர்களுக்கும் கிரேக்க மொழி பேசுகிற யூத கிறிஸ்தவர்களுக்கும் ஒரு டிவிஷன் வருது. அதோட இந்த செக்ஷன் முடியுது. அதை எப்படி சால்வ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதோட இந்த செக்ஷன் முடியுது. 2வது செக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 6வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து 9வது அதிகாரம் 31வது வசனம் வரை அடுத்த செக்ஷன். இதில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இப்போ எருசலேமில் இருந்த அந்த சபை வந்து மூவ் ஆகி புவியியல் அடிப்படையில் இப்போ பிரிக்கலாம். புவியலாக இருப்பிடம் வந்து எங்கேருந்து, எருசலேம்லேருந்து சபை விரிவடைந்து இப்போது புறஜாதிகள் சொல்லப்படுற புறஜாதிகள், டோட்டலாக புறஜாதிகள் கிடையாது. அவங்க என்னென்னா கிரீக் பேசுகிற கிரேக்க மொழி பேசுகிற யூதர்களாக இருக்கிற யூதர்கள்கிட்ட இந்த இது பரவி போகுது. அதாவது யூதயா சமாரியாவுக்கு தேவனுடைய சுவிசேஷம் கடந்து போகுது. இது யார் மூலமாக கொண்டு போகப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அப்போஸ்தலர் 6வது அதிகாரத்தில் கடைசியாக ஒரு 7 பேரை அபிஷேகம் பண்ணாங்க. இவங்க எல்லாருமே கிரேக்கர்கள் தான். ஸோ அவங்க மூலமாக தான் என்ன பண்ணப்படுதுன்னா, சுவிசேஷம் எருசலேம்லேருந்து யூதயா சமாரியாவுக்கு கொண்டு போகப்படுது. இந்த செக்ஷனில் நம்ம பவுல் வந்து மாறுறது, அவருடைய மனமாற்றத்தை நம்ம வாசிக்கலாம். அப்புறம் இங்கே முக்கியமான ஒரு பர்சனாக முதலாவது சாப்டரில் அந்த முதலாவது செக்ஷனில் பேதுரு ஒரு முக்கியமான ஒரு பர்சனாக இருந்தார். பேதுரு இந்த செக்ஷனில் வந்து ஸ்தேவான் ஒரு முக்கியமான ஒரு பர்சனாக இருக்கிறார். அவருடைய மரணத்திற்கு அப்புறமா, அவர் இரத்த சாட்சியாக மரித்ததற்கு அப்புறமா சுவிசேஷம் வந்து எல்லா இடங்களுக்கும் கொண்டு செல்லப்படுது அப்படிங்கிறதோட இங்கே இது முடியுது. அடுத்த 3rd செக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 9வது அதிகாரம் 32வது வசனத்திலிருந்து 12வது அதிகாரம் 24வது வசனம் வரை. இங்கே வந்து இப்போ இது யூதர்கள் கிட்ட, அதாவது சமேரியா யூதேயா கூட என்னன்னா யூதர்கள் இருக்கிற இடம் தான். அங்கே சுவிசேஷம் வந்து கிரேக்க மொழி பேசுகிற யூதர்களால் கிறிஸ்தவர்களால் கொண்டு போகப்பட்டது. இப்போ முதலாக சபை வந்து யூதர்கள் கிட்ட இருந்து புறஜாதிகள் கிட்ட விரிவடைகிறதா நம்ம இந்த 9வது அதிகாரத்துலேருந்து 12வது அதிகாரம் வரை நம்ம பார்க்குறோம். இங்கே வந்து கொர்நேலியு மனமாற்றம் அடைகிறாரு. யார் மூலமானா பேதுரு மூலமாக கொர்நேலியு மனமாற்றம் அடைகிறாரு. அதுக்கப்புறமா கிறிஸ்தவர்கள் அப்படிங்கிற பேர் அந்தியோகியாவில் உண்டாகுது. அந்தியோகியாவில் அநேகர் கிறிஸ்தவர்கள் எழும்புறாங்க. அதுக்கப்புறமா அநேக புறஜாதிகள் வந்து ரட்சிக்கப்படுறாங்க. அது யார் மூலமாக அப்படின்னா, கிரேக்க மொழி பேசுகிற யூத கிறிஸ்தவர்கள் மூலமாக அநேக புறஜாதிகள் ரட்சிக்கப்படுறத இந்த டாப்பிக்கில் இந்த செக்ஷனில் நம்ம பார்க்கலாம். அடுத்ததாக பார்த்தோன்னா, அடுத்த செக்ஷன் 12
சாப்டர் 25 12வது அதிகாரம் 25வது வசனத்திலிருந்து 16வது அதிகாரம் 5வது வசனம் வரை. இங்கே இப்போ வந்து நம்ம எருசலேம் யூதேயா சமாரியாவில் இருந்த அந்த தேவனுடைய வார்த்தை வந்து இப்போ புறஜாதிகளுக்குள்ள விரிவடைந்து அங்கே புறஜாதிகளுக்குள்ள முழுமையாக போகிறத பார்க்குறோம். இங்கே தான் இப்போ பவுல் ஒரு முக்கியமான ஒரு ஃபிகராக வராரு, முக்கியமான ஒரு லீடராக இங்கே பவுலை வந்து முன்னிறுத்த ஆரம்பிக்கிறாங்க. இப்போ வந்து எப்படி புறஜாதிகள் முழுமையாக கிறிஸ்துவுக்குள்ளே கொண்டு வரப்படலாம் அப்படின்ட்டு அப்போஸ்தலர் 15 அவங்க எல்லாரும் கூடி டிஸ்கஸ் பண்ணுறாங்க, எந்த மாதிரி புறஜாதிகள் என்னென்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ புறஜாதிகளும் அவங்கள இந்த இயேசுவின் குடும்பத்துக்குள்ளே வர்றதுக்கான ஒரு வழியை அவங்க உண்டு பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து நம்ம இந்த செக்ஷனில் பார்க்குறோம். நெக்ஸ்ட் செக்ஷன் 16வது அதிகாரம் 6வது வசனத்துலேருந்து 19வது அதிகாரம் 20வது வசனம். இப்போ வந்து இதில் என்ன நடக்குது அப்படின்னா, தேவனுடைய வார்த்தை, அதாவது கர்த்தருடைய சுவிசேஷம் வந்து இன்னும் விரிவடைந்து ஐரோப்பா தேசங்களுக்குள்ள கொண்டு போகப்படுது. வெஸ்ட்வர்ட் எக்ஸ்பென்ஷன் ஆகி வசனம் வந்து ஐரோப்பா தேசங்களுக்குள்ள கொண்டு போகப்படுது. இந்த இதில் வந்து ஒவ்வொரு தடவை சுவிசேஷம் ஒவ்வொரு இடத்துக்கு கொண்டு போகப்படும் போது யூதர்கள் வந்து அந்த கர்த்தருடைய வார்த்தையை வந்து ரிஜெக்ட் பண்றாங்க, வேண்டாம் அப்படின்னு தள்ளுறாங்க. ஆனால் புறஜாதிகள் வந்து அதை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு கர்த்தருடைய சபையின் அங்கமாகிறது அதில் பார்க்குறோம். கடைசி செக்ஷன் 19th சாப்டர் 21லேருந்து 28வது அதிகாரம் 30வது வசனம் வரை சொல்லப்பட்டிருக்கிறதுல இதில் பவுல் வந்து எப்படி அந்த சுவிசேஷத்தை பூமியின் கடைசி எல்லைன்னு சொல்லப்பட்ட ரோம் நகரத்துக்கு கொண்டு போகிறாரு. அவர் மூலமாக அவர் 3 தடவை கோர்ட்டில் போய் நிப்பாட்டி விட்டு அவர் வந்து குற்றம் செய்திருக்காரு, குற்றம் சாட்டப்பட்டு எப்படி அதெல்லாம் நடைபெறுது, பவுல் எப்படி வந்து ரோம் தேசத்துக்கு அவர் போகிறாரு, ரோம் நகரத்துக்கு போகிறாரு அப்படிங்கிறத இங்கே வந்து இந்த கடைசி செக்ஷனில் பார்க்குறோம். இந்த அவுட்லைன் வச்சு, இந்த ஒரு கண்ணோட்டத்தில் இந்த இப்படி செக்ஷன்ஸை வச்சு நீங்கள் ரீட் பண்ணும்போது, இந்த விதத்தில் நீங்கள் ஒவ்வொரு இதையும் பார்க்கும்போது ஆக்ஸை வந்து உங்களுக்கு இன்னும் நல்ல ரீட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது எல்லாத்துலேயுமே நீங்கள் ஒரு பர்சனை மறந்துடக்கூடாது. அவர் தான் முக்கியமான ஒரு ஆள். இது ஒவ்வொரு மனிதர்களுக்கு பின்பாகவும் ஒவ்வொரு முக்கியமான நிகழ்வுகள் நடக்கும்போதும், ஒவ்வொரு இடத்துல கர்த்தருடைய வசனம் வந்து ஒரு இடத்துல இன்னொருத்துக்கு போகும்போது ஒவ்வொருத்தரை கொண்டு ஆண்டவர் பயன்படுத்தும் போதும் அவங்களுக்கு கூட ஒரு மனுஷர் வந்து இருக்கிறார், ஒரு முக்கியமான ஒரு பர்சன் இருக்கிறாரு. அவரை நம்ம இந்த படிக்கும்போது நம்ம விட்டுறவே கூடாது. அவர் தான் பரிசுத்த ஆவியானவர். அவர் தான் ஜனங்களுக்கு கூட இருந்து மக்களை வந்து மனிதர்களை உபயோகித்து அவங்க மூலமாக மனிதர்கள் மூலமாக தன்னுடைய நோக்கத்தையும் திட்டத்தையும் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். ஸோ ஹோலி ஸ்பிரிட்டை இதில் விட்டுறவே கூடாது. நம்ம லூக்கா எழுதின இந்த லூக்கா இருக்கலாம், அப்போஸ்தலர் நடபடிகளாக இருக்கலாம். இதில் ஹோலி ஸ்பிரிட்டோடைய ரோல் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. அவர் ஹோலி ஸ்பிரிட்டால தான் வல்லமையை பெற்றுக்கொண்டு அவங்க ஒவ்வொரு இடத்துக்கும் தேவனுடைய சுவிசேஷத்தை எடுத்து செல்றாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இவ்வளோ நேரம் நம்ம அப்போஸ்தலர் நடபடிக்கைகளை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தா அதில் இருக்கிற முக்கியமான 6 செக்ஷன்ஸ் அதில் என்னென்ன இருக்குது, அதில் வந்து என்னென்ன காரியங்கள் முக்கியமானது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இப்போ பார்த்தோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லூக்காவினுடைய நோக்கம், லூக்கா அப்போஸ்தலர் நடபடிகளை எழுதின நோக்கம் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் முக்கியமான ஒரு தீம் அப்போஸ்தலர் நடபடிக்கைகளுக்கு. அது என்ன அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினால் நிரப்பப்பட்டு எப்படி சுவிசேஷம் எருசலேமிலிருந்து ரோம் நகரத்துக்கு எடுத்து செல்லப்பட்டது அப்படிங்கிற அந்த மூமெண்ட்டை தான் அவருடைய நோக்கமாக இருக்குது. அதை காண்பிக்கிறது தான் லூக்காவினுடைய நோக்கம். இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் எழுதுறது என்னது, பரிசுத்தாவின் மூலமாக எப்படி சுவிசேஷம் ரோம் நகரத்துக்கு, அதாவது எருசலேம்லேருந்து ரோம் நகரத்துக்கு எடுத்து செல்லப்பட்டது, கொண்டு செல்லப்பட்டது அப்படிங்கிறது தான் இதனுடைய மெயின் தீம். இப்போ லூக்காவை நீங்கள் வாசிச்சிங்க அப்படின்னா, லூக்கா சுவிசேஷத்தை வாசிச்சிங்க அப்படின்னா அதில் அவருடைய தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயேசு வந்து எப்படி கலிலேயாவிலேருந்து எருசலேமுக்கு கொண்டு போகப்படுறாரு, அவர் எப்படி போகிறாரு, என்னென்ன பீப்புளை சந்திக்கிறாரு, அதில் அவர் என்னென்ன மாதிரியான அற்புதங்களை செய்கிறாரு, ஜனங்களுக்கு எப்படி சுவிசேஷத்தை சொன்னார் அப்படிங்கிறது அங்கே. இப்போ அப்போஸ்தலர் நடவடிக்கையில் அங்கே எருசலேமில் இயேசு மரித்து உயிர் தெழுந்துட்டாரு. இப்போ பரமேறி போயிட்டாரு. இந்த எருசலேம்லேருந்து எப்படி பூமியின் எல்லை ஆகிய ரோம் நகரத்துக்கு இந்த சுவிசேஷம் கொண்டு செல்லப்பட்டுச்சு அப்படிங்கிறது தான் இதனுடைய முக்கிய நோக்கம். அப்போ எது வந்து லூக்காவினுடைய நோக்கம் அல்ல, இது எந்த புக்கு எழுதுனதுடைய நோக்கம் எது இல்லை அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையை பதிவு செய்கிறது அவருடைய நோக்கம் அல்ல. இங்கே வந்து பீட்டர், பால் அப்படிங்கிறவங்க ரொம்ப முக்கியமான ஒரு ஃபிகராக இருந்தாங்க அப்படின்னு பார்க்குறோம், முக்கியமான பர்சனாக இருந்தாங்க. அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை குறித்து எந்த விதமான அவங்க இங்கே பிறந்தாங்க, இப்படி வளர்ந்தாங்க அப்படின்னு அவங்களுடைய பயோகிராஃபிஸ் எங்கேயுமே கொடுக்கப்படல. அது எழுதுறது அவருடைய நோக்கம் இல்லை. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, சர்ச் ஆர்கனைசேஷனை எப்படி நம்ம பண்ணணும், எப்படி சர்ச்சில் ஆர்கனைசேஷன்ஸ் நடத்தணும், இல்லை எந்த மாதிரி லீடர்ஸை நம்ம எப்படி நியமிக்கணும் அப்படிங்கிற அந்த மாதிரி சபைக்கு தேவையான, ஆர்கனைசேஷன்ஸ்க்கு தேவையான எந்த விதமான குறிப்புகளையும் அவர் கொடுக்கல, அது எழுதவும் இல்லை, அது அவருடைய நோக்கமும் இல்லை. மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில இடங்களில் நிறைய இப்போ நம்ம பைபிளில் நிறைய
இடங்கள் சொல்லப்பட்டிருக்குது. கலாத்தியா, தெசலோனிக்கேயா அப்படி நிறைய பட்டணங்கள்ல புறஜாதிகள் பட்டணங்களுக்கு சுவிசேஷம் எடுத்து செல்லப்பட்டதை நம்ம பார்த்தோம். ஆனா சில பட்டணங்களுக்கு சுவிசேஷம் எடுத்து செல்லப்பட்டது, ஆனா அது வந்து அதை பத்தின மென்ஷன் வந்து அங்க பண்ணல. அதெல்லாம் வந்து அது சில விஷயங்கள் வந்து லூக்கா வந்து மிஸ் அவுட் பண்ணியிருக்கிறாரு, எழுதாம விட்டுருக்காரு. அதை நம்ம மற்ற பவுலினுடைய மற்ற நிருபங்கள்ல, பேதுரு எழுதின மற்ற நிருபங்கள் மூலமா நம்ம அதை தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இது 3 இது பார்த்துருக்கோம். என்னதெல்லாம் தனிப்பட்ட மனிதர்களுடைய அவங்களுடைய வாழ்க்கையை பதிவு செய்கிறது அவருடைய நோக்கமா இல்லை. சபை ஒழுங்குகள், சபை ஆர்கனைசேஷன் எப்படி நடத்தணும், அது எப்படி நம்ம அதில் லீடர்ஸை நியமிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த இதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறது அவருடைய நோக்கமாக இது எழுதலை. 3வது சில இடங்களுக்குள்ள சபை கடந்து சென்றிருக்கு, புறஜாதி தேசங்களுக்குள்ள, பட்டணங்களுக்குள்ள, அதை பற்றி அவர் மென்ஷன் பண்ணலை அதிகமாக. 4வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சபை வரலாறு, அதாவது ஏர்லி சர்ச் எப்படி ஃபார்ம் ஆகுச்சு, எப்படி அதுல இருந்து நம்ம சர்ச் ஹிஸ்டரியை படிக்கலாம் அப்படின்ட்டு அந்த நோக்கத்தோட லூக்கா வந்து இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை எழுதலை. இந்த மாதிரியான நோக்கத்தோட நம்ம இதை வாசித்தோம் அப்படின்னு சொன்னால் லூக்கா என்ன சொல்ல வராரு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்கல, அதை நம்ம வாசிக்கலன்னு அர்த்தம். ஸோ ஆத்தர்ஸ் இன்டெண்டட் மீனிங்கை நம்ம மிஸ் பண்ணுறோம் இப்படி நம்ம வாசிக்கும் போது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்போ நம்முடைய அப்ரோச் எப்படி இருக்கணும், நம்ம எப்படி இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை வாசிக்கணும். ஓகே, இது அவங்க சொல்லிட்டாங்க, இப்படி இதுதான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை எழுதின நோக்கம் அப்படிங்கிறத சொல்லியாச்சு. அப்போ இதை நம்ம வாசிக்கும்போது நம்ம இதுலேருந்து என்ன காரியத்தை எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதி கால திருச்சபையில் எப்படி தேவன் வந்து செயல்பட்டு பரிசுத்த ஆவியானவர் மூலமாக செயல்பட்டு ஜனங்களை வந்து வழி நடத்தினாரோ அதே போல் இந்த நாள்லையும் அவருடைய கிரியை நடந்து கொண்டு தான் இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரிசுத்த ஆவியானவர் ஜனங்களை எம்பவர் பண்ணி அவங்கள வல்லமையினால் நிரப்பி அவங்க மூலமாக சுவிசேஷத்தை புறஜாதிகளுக்குள்ள கொண்டு செல்றாரு. அது புறஜாதிகளுக்குள்ள சுவிசேஷம் கொண்டு செல்றதன் மூலமாக கிறிஸ்துவை அறியாதவர்களுக்கு இந்த சுவிசேஷம் கொண்டு செல்லப்படுகிறதன் மூலமாக அவங்க ரட்சிக்கப்பட்டு அவங்களுடைய வாழ்க்கை மாற்றப்பட்டு தேவனுடைய சபையில் அங்கமாகறாங்க. இதுதான் வந்து ஆதிகால சபையிலேருந்து நடந்து கொண்டே வர்றது. பரிசுத்த ஆவியானவருடைய செயல்னால அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு அவங்க வாழ்க்கை மாற்றப்பட்டு சபைகளுக்குள்ள சேர்க்கப்படுறாங்க. அதுதான் இந்த காலத்துலேயும் நடந்துட்டு இருக்கு. ஸோ இப்படி தான் நம்ம பார்க்கணும். ஓகே, எப்படி ஹோலி ஸ்பிரிட் வந்து ஒவ்வொரு செக்ஷன் படிக்கும் போது எப்படி அவர் வந்து மூவ் பண்ணியிருக்கிறாரு, சபையில் மூவ் ஆயிருக்காரு, எப்படி சுவிசேஷம் வளர்ந்து பெருகுச்சு, அதை நம்ம பார்த்து அதை கற்றுக்கொண்டு நாம என்ன பண்ணோம்னா மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க பரிசுத்த ஆவியான உதவியோடு ஜனங்களுடைய வாழ்க்கையை மாற்ற நம்ம செயல்படணும். இதுதான் நம்ம இதை வந்து அப்ரோச் பண்ணணும். இப்படி தான் நம்ம இந்த கண்ணோட்டத்தில் நம்ம ஆக்ஸை நம்ம வாசித்து நமக்கு தேவையான ஒரு காரியத்தை எடுத்துக்கலாம். இப்போ கடைசியாக ஒரு எக்ஸாம்பிள் பார்த்து நம்ம முடிக்கலாம் எப்படி ரீட் பண்ணுறது அப்படிங்கிறதுல. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 6வது அதிகாரம் 1வது வசனத்துலேருந்து 7வது வசனம் வரை இருக்குல்ல, அந்த போர்ஷனை நம்ம வாசிக்கலாம். இப்போ இதை வாசிக்கும் போது எப்படி நீங்கள் இந்த போர்ஷன் எடுக்கிறீங்க, இன்றைக்கி இதை மெடிடேட் பண்ணுறீங்க அப்படின்னா இதை திரும்ப ஒரு 2-3 தடவை வாசித்து ஓகே முன்னாடி என்ன கான்டெக்ஸ்டில் என்ன சூழ்நிலைகளில் எழுதப்பட்டிருக்குது அப்படிங்கிறத நம்ம அறிந்துக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஸோ அதெல்லாம் அறிஞ்சிக்கிட்டு என்ன பாயிண்ட் இதில் என்ன சொல்ல வராரு, எதனால் இதை எழுதியிருப்பாரு, எந்த காரணத்துக்காக இதை எழுதியிருக்கிறாரு, இங்கே எதுக்காக இந்த பீப்புள் எல்லாம் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சில விஷயங்களை நம்ம பார்த்துட்டு என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது முக்கியம். இன்னொன்று என்ன அப்படின்னா, இந்த பகுதியில் சில காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது. கிரேக்கர்கள் பற்றி, அவங்க ஏன் விசாரிக்கப்படாமல் போனாங்க, ஏன் அவங்கள விசாரிச்சாங்க அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம பைபிளை மட்டும் படித்தா போதாது, நம்ம ஒரு ஸ்டெப் அஹெடாக போனோம். நம்ம ஃபர்ஸ்ட் வீக் பார்க்கும்போது ABC பார்த்தோம், அதில் அந்த கோகனட் நம்ம பார்த்தோம்ல, இது அந்த மாதிரி ஒரு பேசேஜ். இதில் வரலாற்று நிகழ்வுகள் இருக்குது, அதை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது முக்கியம். அதை நம்ம வந்து எதோட ஹெல்ப்லாம் நம்ம எடுத்துக்கலாம்னா சில பைபிள் டிக்ஷனரிஸ் இருக்குது, கமெண்ட்ரிஸ் இருக்குது, அந்த உதவியோட அதில் இருக்கிற காரியம் அதில் வந்து இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க, அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த அப்போஸ்தலர்கள் 6:1-7 6வது அதிகாரம் 1-7 வசனங்கள் நம்ம வாசிக்கும் போது ஸ்ட்ரைட்டாக நம்ம வாசிக்கும் போது 2 விஷயங்கள் நம்ம கற்றுக்கொள்ளலாம். அது என்ன அப்படின்னா, முதலாவது இந்த செக்ஷனுடைய கடைசி எண்டிங் போர்ஷனாக இது வருது. நம்ம ஆல்ரெடி 6 செக்ஷன்ஸ் பார்த்தோம்ல, இந்த ஃபர்ஸ்ட் செக்ஷனை முடிக்கிற ஒரு பகுதியாக இருக்குது. இது 2வது செக்ஷன் அடுத்ததுக்கு போகிறதுக்கு எப்படி எருசலேம்லேருந்து சபை அடுத்து எப்படி விரிவடையுது அப்படிங்கிற அடுத்த பகுதிக்கு இது ஒரு டிரான்சிஷனாக அதை எடுத்து செல்கிற ஒரு இதாக இருக்குது. இப்போ 6வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிச்சிங்கன்னா, தேவ வசனம் விருத்தி அடைந்தது, சீஷருடைய தொகை எருசலேம்லையும் பெருகிட்டு, ஆசாரியர்கள் அனைவரும் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள். ஸோ எருசலேமில் இப்போ தேவனுடைய வார்த்தை விரிவடைந்துட்டு நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டெப்பு போக வேண்டியது. அதுக்கு தான் அடுத்த செக்ஷனுக்கு இது ஒரு முடிவாக அமையுது.
இப்போ வந்து இதில் வாசிக்கும் போது நம்ம பார்க்குறோம் எருசலேமில் சபைகள்லாம் விரிவடைந்துட்டு வருது. அண்ட் அந்த சபையில் வந்து ஒரு ப்ராப்ளம் முதலாவது வருது. அதில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எபிரேய விதவைகளுக்கும் கிரேக்க விதவைகளுக்கும் நடுவில் பிரச்சனை வந்து அது என்ன, கிரேக்கர்கள் வந்து ஒழுங்காக கவனிக்கப்படலை அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் வந்து ஒரு இது வந்து கம்ப்ளைண்ட் வந்து அப்போஸ்தலர்கள் கிட்ட கொண்டு வராங்க. அப்போஸ்தலர்கள் இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறாங்க அப்படின்னா, சில லீடர்ஸை ஏற்படுத்துகிறாங்க. இந்த லீடர்ஸ் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து கிரேக்க மொழி பேசுகிற அந்த கிரேக்கர்கள் இருக்கிறாங்களா, கிரேக்க மொழி பேசுகிற அவங்களே தான் அந்த லீடர்ஸாக இருக்கிறாங்க. கிரேக்க மொழி பேசுகிற யூத கிறிஸ்தவர்கள், ஓகேவா, கிரேக்க மொழி பேசுகிறவங்க ஆனால் யூதர்கள் கிறிஸ்தவர்கள், இவங்க தான் வந்து லீடர்ஸாக ஏற்படுத்தி அப்போஸ்தலர்கள் ஜெபம் பண்ணி ஏற்படுத்தி இவங்க மூலமாக அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவை கொண்டு வராங்க. ஸோ இப்போ சில ஹிஸ்டாரிக்கல் திங்ஸ், அதாவது வரலாற்று நிகழ்வுகளை அறிஞ்சுக்கிறதுக்காக நம்ம வந்து வேறு கமெண்ட்ரிஸ்லாம் படிக்கணும்னு சொல்லலாம். அதை வச்சு நம்ம இப்போ சில காரியங்கள் உங்களுக்கு எல்லாம் சொல்கிறேன். முதலாவது இந்த கிரேக்க மொழி பேசுகிற யூத கிறிஸ்தவர்கள் யார் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். நிறைய நம்ம இந்த செக்ஷனில் ஒவ்வொரு செக்ஷனை ரீட் பண்ணும்போதுமே நான் சொல்லியிருந்தேன், கிரேக்க மொழி பேசுகிற யூத கிறிஸ்தவர்களால் அடுத்தது கொண்டு போகப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அவங்க யார் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டில் யூதர்கள், இஸ்ரவேலர்கள் எல்லாரும் அடிமைகளாக கொண்டு போகப்பட்டாங்க பாபிலோனுக்கும் அசீரியாவுக்கும். அதில் நிறைய பேர் திரும்பி வந்தாங்க, சில பேர் வரல. அவங்க எல்லாரும் அந்தந்த இடங்களில் எருசலேமுக்கு வரல, அங்கே அந்தந்த இடங்களில் இருந்தாங்க, சுற்றியுள்ள இடங்கள்லேயும் அங்கங்கே இருந்துக்கிட்டாங்க. ஆனால் அவங்க என்ன அப்படின்னா யூதர்களாகவே தான் இருந்தாங்க. அதற்கப்புறமா கிரேக்க கலாச்சாரம் ரொம்ப பெருக ஆரம்பிச்சு. அலெக்சாண்டர் படையெடுப்புக்கு அப்புறம் கிரேக்க மொழி, கிரேக்க கலாச்சாரம், அது எல்லாமே எல்லா இடங்கள்லையும் பெருக ஆரம்பிச்சிச்சு. ஸோ இவங்களெல்லாம் ஹெலனிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஹெலனிஸ்ட் ஜூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னா, கிரேக்க கலாச்சாரம், கிரேக்க மொழி அதை அடாப்ட் பண்ணி அதை வந்து தங்களுடைய வாழ்க்கை முறையில் செயல்படுத்தி ஆனால் யூதர்களாக வாழ்கிற, ஸோ இவங்கள தான் ஹெலனிஸ்ட்னு சொல்லுவாங்க. இவங்க தான் அந்த கிரேக்க மொழி பேசுகிற யூதர்கள். இவங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவர்களாக மாறுறாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்களாம், கடைசி காலம் நான் மறிக்க போகிற காலம் சமீபமாயிட்டு அப்படின்னு அறியும் போது இந்த ஆண்கள் என்ன பண்ணுவாங்க, அவங்க இருக்கிற இடத்துல இருந்து நாங்கள் வந்து மறிச்சதுக்கு அப்புறமா சியோன் மலையில தான் புதைக்கப்படணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் எல்லாரும் திரும்ப எருசலேமுக்கு வந்துடுவாங்க. இவங்களுடைய சொந்த ஊர் வந்து எருசலேம் கிடையாது. எருசலேம்ல அவங்களுக்கு எந்த சொந்தமான இடங்களும் கிடையாது, எந்த ஒரு சொத்தும் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஸோ இவங்க மனைவிகளையும் கூட்டிகிட்டு இங்கே வந்துடுவாங்க. இங்கே வந்து அவங்க இறந்து அவங்க புதைக்கவும் பட்டுருவாங்க. அப்புறம் இந்த மனைவிகள் என்ன ஆகிடுறாங்க, இவங்க மனைவிகள் விதவைகள் ஆகிடுறாங்க. அவங்களுக்கு என்ன கிடையாது, சாப்பாடு கிடையாது, வேலை கிடையாது. ஏன்னா இது இவங்களுடைய சொந்த பூமி கிடையாது, அவங்களுடைய வாழ்வாதாரம் இங்கே எதுவுமே கிடையாது. அதனால இவங்க விதவைகள் ஆக்கப்படுறாங்க. இந்த விதவைகளை தான் சபை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு போஷித்து அவங்களுக்கு உணவு கொடுத்து அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு உதவி செய்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு சமயத்தில் யூதர்களாக இருந்து இந்த எருசலேமில் இருந்த யூதர்கள் யாரும் கிரேக்க கலாச்சாரத்தை அடாப்ட் பண்ணல, அது அவங்க வாழ்க்கை முறையில் செயல்படுத்தாதவங்க. ஸோ இவங்களுக்கும் என்ன ஆயிடுச்சு, இவங்களுக்கும் ஒரு சண்டை, எங்களுக்கு ஒழுங்காக சாப்பாடு கொடுக்கல, எங்களுக்கு ஒழுங்காக கவனிக்கப்படலை அப்படிங்கிற ஒரு மனஸ்தாபம் வந்துடுது. இதுதான் வந்து நம்ம இதில் இருந்து கற்றுக்கொள்கிறோம். இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிரேக்க ஹெலனிஸ்ட் ஜூஸ்ன்னு சொல்கிறாங்களா, கிரேக்க மொழி பேசுகிற இந்த யூதர்கள், இவங்களுக்கும் தனியாக ஜபாலயம் இருந்திருக்கு. ஜபாலயங்களில் இவங்களுக்குனே தனியாக ஜபாலயம் இருந்திருக்கு. ஸோ அதில் தான் பார்ட்டாக யார் இருந்தால், ஸ்தேவான், பவுல், அவங்க எல்லாருமே அதில் ஒரு பார்ட். ஏன்னா பவுலுமே பாலஸ்தீனியன் ஜூ கிடையாது, அதாவது எருசலேமில் இருந்து வளர்ந்த ஒரு யூதர் கிடையாது. அவரும் வந்து கிரேக்க கலாச்சாரத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு யூதர். ஆனால் அவர் வந்து பின்னாட்களில் கற்றுக்கொள்றதுக்காக எருசலேமுக்கு வராரு. ஸோ இவருமே ஒரு ஹெலனிஸ்ட் தான், ஹெலனிஸ்ட் ஜூ தான். ஸ்தேவான் அவங்க எல்லாருமே ஹெலனிஸ்ட் ஜூ தான். ஸோ இவங்க எல்லாருக்குமே தனியாக கிரேக்க மொழி பேசுகிற இவங்களுக்குனே தனியாக ஒரு ஜபாலயங்கள்லாம் இருந்திருக்கு. இதெல்லாம் நம்ம வந்து எதுலேருந்து கற்றுக்கொள்ளலாம் அப்படின்னா, பைபிளில் இருந்து இல்லை, வேறு புக்ஸை ரீட் பண்ணுறது மூலமாக, கமெண்ட்ரிஸ், டிக்ஷனரிஸை ரீட் பண்ணுறது மூலமாக இதெல்லாம் கற்றுக்கொள்ளலாம். ஸோ இதில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த 7 பேரை அவங்க தேர்ந்தெடுத்தாங்கல்ல, இவங்க 7 பேருமே கிரேக்க பேர் கொண்டவங்க, ஆனால் யூதர்கள். ஸோ அவங்க புறஜாதியாக இருந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வந்தவங்க. இவங்க மூலமாக தான் அடுத்தது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த போர்ஷனை பார்த்தீங்க, 6வது அதிகாரம் 8வது வசனத்துலேருந்து பார்த்தீங்கன்னா, இவங்க மூலமாக தான் சபையிலேருந்து எருசலேம்லேருந்து சுவிசேஷம் அடுத்த பகுதிக்கு கொண்டு செல்லப்படுது. ஸ்தேவான், பிலிப்பு போன்றவங்களை தேவன் உபயோகித்து அவருடைய வசனத்தை எப்படி பிரசித்திப்படுத்துறாரு, விருத்தி அடையுது, வளர்க்கிறாரு அப்படிங்கிறத, சபை வளர்ந்தது அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த செக்ஷன்லேருந்து இந்த காரியத்தை தான் நம்ம கற்றுக்கொள்கிறோம். ஸோ உங்களுக்கு இப்போ
இப்போ இந்த மாதிரி சில ஹிஸ்டாரிக்கலான திங்ஸும் நம்ம வாசிக்கும் போது இருக்கும். அதுக்கு நீங்கள் வந்து இப்படிப்பட்ட பைபிள் டிக்ஷனரிஸோட ஹெல்ப்பை நீங்கள் கேட்டுக்கலாம். ஸோ இதுதான் அப்போஸ்தலர் நடபடிகளை நம்ம எப்படி வாசிக்கிறதுன்றது. ஸோ ஒவ்வொரு போர்ஷனை நீங்கள் வாசிக்கும் போது இந்த மாதிரி பாருங்கள், என்ன எப்படி என்னென்ன சொல்லப்பட்டிருக்குது, யார் முக்கியமானவங்க, என்ன எதுன்னு வாசித்து நம்ம வந்து வாசிக்கும் போது கரெக்டாக நம்ம அந்த ஒரிஜினலாக ஆத்தர் என்ன சொல்ல வராருன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் அப்போஸ்தலர் நடபடிகளை வாசிப்பது எப்படி. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் முக்கியமான ஆள் ஹோலி ஸ்பிரிட். அவர் எப்படி தேவனுடைய திட்டத்தை சபையின் மூலமாக நிறைவேற்றார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு, வாசிக்கும் போது உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எங்கள்கிட்ட கேட்கலாம். நீங்கள் வேறு இப்போ நான் சொன்ன காரியங்கள்லேயே உங்களுக்கு ஏதாவது கிளாரிஃபிகேஷன் வேணும், இல்லை வேறு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கூட எங்கள்கிட்ட நீங்கள் கேட்கலாம். ஸோ இந்த வாரம் நம்ம அப்போஸ்தலர் நடபடிகளை எப்படி வாசிக்கிறதுன்னு பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீக் நம்ம இன்னொரு லிட்ரரி ஜான்ராவில் உள்ள புக்கை எப்படி ரீட் பண்ணுறது நம்ம பார்க்க இருக்கிறோம். ஸோ உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் வாசிக்கும் போது பைபிளில் இப்போ நம்ம கற்றுக்கொள்கிற காரியங்களை நீங்கள் யூஸ் பண்ணி அதை அப்ளை பண்ணி நீங்கள் அதை வாசிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கரெக்டாக வேதத்தை வாசிக்கிறதுக்கு நமக்கு உதவியாக இருக்கும். அண்ட் ஆவியானவருடைய உதவியை கேளுங்க. அவர் நமக்கு கரெக்டான காரியங்களை சொல்லிக் கொடுத்து நமக்கு வந்து இன்ஸ்பயர் பண்ணி நம்ம நடத்துகிற ஒரு தேவனாக இருக்கிறாரு. ஸோ ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்ய கண்டிப்பாக உதவி செய்கிற ஒரு ஆவியானவர் உங்களுக்கு கண்டிப்பாக உதவி செய்வார். ஸோ நம்ம ஜெபித்து இந்த நாளை நம்ம நிறைவு செய்யலாமா? அன்பின் பரலோக பிதாவே, அருமையான இந்த வேலைக்காகவும் நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, இந்த நாளிலேயும் நாங்கள் அப்போஸ்தலர் நடபடிகளை எப்படி சரியாக புரிந்து வாசிக்கிறது அப்படிங்கிறத குறித்து கற்றுக்கொண்டு இருக்கிறோம். தகப்பனே, ஆவியானவரே, நீங்கள் எப்படி அதிகால சபையில் இடைப்பட்டீங்களோ அதே போல் இந்த நாட்கள்லையும் நீங்கள் சபைகளில் இடைப்பட்டு ஜனங்களை ரட்சிக்கிற தேவனாக இருக்கிறீங்கன்றதை நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறோம். இந்த நாள்லேயும் அப்பா, நீங்கள் அநேகரை நீங்கள் ரட்சித்து நம்முடைய சபைக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்னைக்கு இந்த ஸ்டடியை கேட்டுட்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தாவே நீங்கள் கிருபைகளை நீங்கள் தரும்படியாக ஜெபிக்கிறோம். நாங்கள் கரெக்டாக வேதத்தை புரிந்து கொண்டு வாசிக்க நீங்கள் என்ன மீன் பண்ணி ஒவ்வொருத்தர் மூலமாகவும் நீங்கள் இன்ஸ்பயர் பண்ணி எழுதுனீங்களோ அந்த மீனிங்கை நாங்கள் புரிந்து கொண்டு அதை வைத்து நாங்கள் வேதத்தை வாசிக்க கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த பைபிள் ஸ்டடி அநேகருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். இது அநேகர் பார்த்து பயனடைய நீங்கள் கிருபை தாங்க அப்பா. எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திக்கிற ஒரு ஸ்டடியாகவும் இது மாற நீங்கள் கிருபை தாங்க. பைபிளை நாங்கள் ஃபுல்லாக நாங்கள் நல்லா புரிஞ்சுட்டு அதை அப்ரிஷியேட் பண்ணி நாங்கள் படிக்கிறதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் கிருபை தரப்போகிறதுக்காக கூட உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்திக்கிறோம். இந்த பைபிள் ஸ்டடி ஆசீர்வதித்தீங்க, நன்றி பா. நீங்களே பொறுப்படுத்தி வழிநடத்தி அல்லங்க. இயேசு மூலம் வேண்டிக் கொள்கிறோம், பரலோக பிதாவே, ஆமீன்.